he was my student. At the outset, I would like to congratulate Mr. Shantaram. I never met him. He just called me. He said he will come and invite me personally. I told him, save your time, because it is Kannadasan's program and I am a Parama Bhaktan of Kannadasan. I will come. So, on behalf of all of you, I want to give him present this bouquet of flowers for having organized and having asked all of us to come here in this afternoon. I spent 48 years in Maharashtra, so my Tamil is not good. And I can't speak Tamil even though I studied in Tamil medium all my life. So that is the disclaimer I have to give. So with that, last time when I spoke in Kalki's 100-year celebration in Shanmukananda Hall, Sa Vishwanathan, Sabi was there. And I struggled with my Tamil. And then he said, "Enna namma ooru Shivanandan neenga indha mari Tamil pesringanu kettaru. Adulirundhu naan Tamil pesuradha vittutena." So ipo actually I studied Kannadasan so much. Of course I have heard all his 5,000 songs. But adu edha patti pesuradhu enatha patti pesuradhu, because Kannadasan is like a vast ocean. So I will stick to my Tamil, limited Tamil. இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, தாய் தமிழை தேனருவி போல கொட்டி பேசும் மதிப்புக்குரிய தமிழருவி ஸ்ரீ மணியன் அவர்களுடன் இணைந்து இந்த அற்புத கவிஞன் கண்ணதாசனின் 98வது பிறந்த நாள் விழாவை துவக்கி வைக்க என்னை இங்கு அழைத்த திரு சாந்தாராம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பள்ளி கல்லூரி காலங்களில் அவருடைய பாடல்களை விரும்பி கேட்பேன். I think there was nobody else at the time. He was the only one. Kannadasan was like a Chakravarti. He was a Kavi Chakravarti. கவிஞருடைய பாட்டுகளில் என்ன விசேஷம் என்றால், படிக்காத பாமரனும் புரியும்படி மிக எளிமையாக வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருப்பார். ஆனால் அதில் ஆழமான பொருள் இருக்கு. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, பூனால் போகட்டும் போடா. All these things, if you go on listening, we get new meaning all the time. 16 வயதினிலே சென்னை ஓடி வந்த கண்ணதாசன் முதலில் நடிகராக வேண்டும் என்ற விருப்பத்துடன் சந்திரமோகன் என்ற பெயரில் வாய்ப்பு தேடி அலைந்தார். ஆனால் கிடைத்ததோ எழுத்தாளர் என்ற வாய்ப்பு. அதற்கு ஒரு புனை பெயர் தேவைப்பட்டது. காளிதாசன், கம்பதாசன், பாரதிதாசன் பாணியில் அழகிய கண்களுக்கு தாசன் ஆர் கண்ணனுடைய தாசன், we can say that. All that he wrote about Kannan was fantastic. So he got his name, Kannadasan என்ற புனைப்பெயரை உருவாக்கி கொண்டார். அந்த பெயரே அவருக்கு நிலைத்து விட்டது. முத்தையா என்ற இயற்பெயர் மறைந்து விட்டது ஆர் மறந்து விட்டது, ரெண்டுமே ஒன்றுதான். 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், 4000க்கும் மேற்பட்ட கவிதைகள், கதை, கட்டுரைகள் என பல எழுதியவர் கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இவருக்கு கவிஞர் என்ற பட்டத்தை திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சூட்டினார்கள். ஆத்தூர் தமிழ்ச்சங்க விழாவில் இவருக்கு கவி அரசர் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. காட்டுக்கு ராஜா சிங்கம், கவிதைக்கு ராஜா கண்ணதாசன் என்று பெருந்தலைவர் காமராஜரால் பாராட்டப்பட்டவர். ஆரம்ப காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். இரவு படுப்பதற்கு இடம் இல்லாமல் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலையின் கீழே படுத்து உறங்கி இருக்கிறார். காவல்துறையினர், எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு அதுதான் வேலை. So they went there and they woke him up with a lathi and drove him out of the place. And the poor man said, "I don't have money to sleep." They asked for a fine. And he said, "If that money I had, I will not be sleeping under this statue." He said, "பணம் இருந்தா நான் இங்க கீழே எதுக்கு படுத்து தூங்குறேன்னு கேட்டிருக்காரு. Then they drove him out. Later, as I have learned, he made a movie called Sumai Tangi. And in that, Gemini Ganeshan is walking from the Gandhi statue, and 7 cars belonging to Kannadasan was made to go up and down for the shooting. And
Kannadasan was very proud that at the same spot he has shown that he has made it into a big thing. So அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எனக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். பாசமலர் இந்த மாதிரி நிறைய படங்களை நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் துன்பம் நேர்களில் யாழ் இணைத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. What a song, fantastic. Whenever I feel depressed, I used to listen to such songs. அன்பர்களே, தனது வளர்ப்பு நாயின் மறைவுக்கு கூட இதழ்கள் பா எழுதிய இரங்கல் பா எழுதிய முதல் இந்திய கவிஞர் கண்ணதாசன் தான். அதே போல தன் மறைவுக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தனக்கென்று ஒரு இரங்கல் பா இயற்றிய ஒரே ஒரு கவிஞர் உலகத்திலேயே கண்ணதாசன் ஒருவர் தான். Like Mughals used to build a mausoleum for themselves, Kannadasan wrote a இரங்கல் பா for himself. இந்த நிகழ்வு இத்தனை சிறப்பாக நடைபெற முயற்சி திரு சாந்தாராம் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இன்னும் 2 வருடங்களில் நாம் 100வது ஆண்டு விழா அவர்களுக்காக கொண்டாடுவோம். அந்த சமயத்தில் இந்த ஹால் பூரா நிரம்பி இருக்கணும், நிறைய தமிழர்கள் வரணும். அந்த சமயத்தில் I hope I will be alive and I will participate in that, because it is 2 years from now. Of course 2 years later I would have completed 50 years of Indian police service also. So that is what. So வானம்பாடி கவிதை இயக்கம் வாயிலாக மரபு கவிதைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்த போது மரபு கவிதைகளையே எளிமையாக்கி அவற்றின் பொருள் செறிவு சொல்லாடல் மூலமாகவே மக்களின் மனங்களில் கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். தனது அரசியல் வாழ்க்கையின் துவக்க காலத்தில் திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் அரசியலில் ஈடுபட்டவர். பிற்காலத்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தார். அவரது அரசியல் நிலைப்பாடுகள் உறுதியானவை அல்ல என்றாலும் அனைத்து அரசியல் தலைவர்களாலும் போட்டப்பட்டார். நான் அவரை பத்தி படிக்கல போயிட்டேன். நான் கேட்டாங்க, நீங்க என்ன பொலிட்டிக்கல்ஸ்ல எங்க போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு in a jocular way. He said, I am not running from any place. I am standing there only. Only the political leaders are coming and going. They are changing. I am not changing, he said. But what a man. அதுல வந்து அவரது படைப்புகளில் அர்த்தமுள்ள இந்து மதம் 10 தொகுதிகளை கொண்டது. நான் இளைஞனாக இருந்த போதே அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். அது வந்து பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர் and has influenced me quite a bit. I used to read பெரியார். அந்த சமயத்துல பெரியாரை நான் படிச்சிருக்கிறேன், பெரியாரை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். பட் அதுக்கு ஒரு ஆன்டிடோட் மாதிரி இருக்கிறது தான் நம்ம கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம். திருவிழாக்களில் தந்தை பெரியாரை குறித்த நூல்களுக்கு பிறகு அதிகமாக விற்பனை ஆவது கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் தான். அந்த அளவுக்கு கருத்து முரண்பாடுகளை பரந்த நோக்கில் ஏற்றுக்கொண்ட தமிழர்களின் வாசக மனங்களில் அவரது படைப்புகள் நிலை பெற்றிருப்பவை இது நிச்சயம். அவரது அர்த்தமுள்ள இந்து மதம் நூலை ஒரு துறவியின் பார்வையில் இருந்த வாசித்த மக்கள் தான் அவரது சுயசரிதையான வனவாசத்தையும் மனவாசத்தையும் ஒரு சாமானியனின் வாழ்க்கையில் ஏற்படும் ஆசாபாசங்களையும் மன போராட்டங்களையும் வாசித்து அவரை அவரது இயல்பிலேயே ஏற்றுக்கொண்டனர். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் குடியிருப்பு. This kind of admission, this kind of thing, I don't think anybody can ever say. So that is what he is. He said, I am a Chakravarti there. At the end of the song he says, I am the Chakravarti there. Whatever he did it to the hilt, and he never felt perhaps guilty. அவருடைய திரைப்பட பாடல்கள் எந்த அளவுக்கு எளிமையாகவும் பொருள் பொதிந்ததாகவும் மக்கள் மனங்களில் சேர்ந்தன என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கல்லூரி பேராசிரியை வானொலியில் பேசும்போது, கண்ணதாசனின் கவிதைகள் என்ற தலைப்பில் பேசும்போது அவர் சொன்னார், அவர் கற்றறிந்த சமஸ்கிருத மொழியின் மொழிபெயர்ப்பாக அவர் பல விஷயங்களை எடுத்து நான் தன்னுடைய கவிதைகளில் கையாண்டார் என்று குறிப்பிட்டார். திரு கண்ணதாசன் அவர்களுக்கு தொலைபேசியில் பேசி கம்பனுடைய பொருள் மிகுந்த வரிகளையும் அதே மாதிரி சான்ஸ்கிரிட்ல whenever people say people don't understand, சான்ஸ்கிரிட் யாருக்குமே புரியாது, அதனால நான் அதை வந்து எடுத்து எளிமையா சொன்னா அதுல என்ன தப்புன்னு கேட்டா அந்த அம்மா அது வந்து ரொம்ப she felt bad about it and she was apologizing to me. That is how he has taken from Kamban, from Alvar, from Andal and Pasuram, all that kind, Manikavasagar, from everywhere he has picked up. Particularly one song in Karnan where Arjuna gets
Gita from Lord Sri Krishna. The entire Bhagavad Gita has been summarized in such a simple way in one 3-minute song. 3 minutes he tells the entire essence of Bhagavad Gita. That is our Kannadasan. Thank you very much for calling me here. Thank you very much. All the best to the program. Thank you, Satara. நன்றி சார். அடுத்து மும்பை தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் செயலர்